எத்தனையோ மந்திரவாதி எத்தனையோ என்னென்ன ஊரெல்லாம் போய் பார்த்துட்டு ஒரு ஊர் கூட பாக்கி இல்லை. நாய் வேற குலைக்குதுங்க. பேய் வந்துருச்சு. பின்னாடி கொண்டாந்து வைப்பாங்க. நல்லா குற்றாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? உங்களை வெளியேற்றுவேன். இந்த இடத்துல இருந்து இந்த பதவியில இருந்து உங்களை வெளியேற்ற முடியும். இது சத்தியம் ஐயா. ஆனா ஒண்ணுங்க, அடுத்த அரை மணி நேரம் எனக்குமே சஸ்பென்ஸ் தாங்களே. லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு விளக்க வைக்க சொல்லுங்க. என்ன இப்ப அவன் நிரூபிக்கிறேன் நான் யாரு உடம்புல வர வைக்கணும் இப்ப நிரூபிச்சு காட்டுறேன் நான். அவன் சரியான டுபா குருமாப்ல அவங்க மேல பேய் வர வைக்கணும். வர வைக்கல என்ன வர வைக்கலன்னா நீங்க சொல்லுங்க சார். நீங்க ஒரு அன்சக்சஸ்ஃபுல் மந்திரவாதின்னு ஒத்துக்கணும். ஒரு பக்கம் பேய் ஓட்டுபவர்கள், இன்னொரு பக்கம் பேயெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். மதே வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டீங்க. பதட்டப்படாதீங்க மாமா. ஆக்சுவலா இந்த மாதிரி ஆவியை உள்ளே இறக்கிட்டு கருத்து சொல்றது, அப்புறம் ஓஜோ போர்ட்ல கூட்டி அந்த விளக்கம் சொல்றதுலாம் உங்களுக்கு எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு. இது பக்கா சீட்டிங். நீங்க சீட்டிங்னு உங்களோட இதெல்லாம் சொல்லலாம். நான் பாக்குறது எல்லாம் வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களோட பார்வையில தப்பா இருக்கிறதுனால என்னால ஒண்ணு பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? என்னத்தையாவது பேசிட்டு இருக்கிறது கமர்ஷியல் ரீசன்காக இவங்க காசு வாங்குறது. சில பேருக்கு வந்து அவங்கள்ட்ட எதுவுமே நாங்க எதுவுமே வாங்காமலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல இதெல்லாம் பொய்யே. பியூர்லி இது பிசினஸ் தான் சார். ஏமாத்துறாங்க. அவங்க வந்து சம்பாதிக்கணும்ன்றதுக்காக இத பண்றாங்க. நோ சார், நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார். நீங்க சொல்றது வந்து வேர்ல்டு பூரா இருக்கிற எங்க ஒருக்கா சொல்லு. வேர்ல்டு பூரா இருக்கிற எங்களை மாதிரி மாந்திரிகர் இனத்தையே நீங்க வந்து தப்பா பேசுறீங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. அங்க மோடி மஸ்தான் இல்ல, அங்க குட்டிச்சாத்தான வச்சு ஏவல் பண்றது இல்ல. இப்ப நிரூபிக்கிறேங்க. டேய் டென்ஷன் பண்ணாத. நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுடா. லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு விளக்க வைக்க சொல்லுங்க. என்ன இப்ப அவன் நிரூபிக்கிறேன் நான் யாரு உடம்புல வர வைக்கணும் இப்ப நிரூபிச்சு காட்டுறேன் நான். அவன் சரியான டுபா குருமாப்ல. நீ வேணா பாரு, இவன் பேசுற பேச்சுல அவங்க துப்பாக்கி தொலையலன்ட்டு போயிருவாங்க. ஒருவேளை நீங்க இதுல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா என்ன அப்படின்னு ஃபெயில் ஆகனா எங்களுடைய தொழில் தர்மம் என்னங்க, நாங்க பணத்துக்காக பண்றது இல்ல. இதற்கு இது பதில் இல்லையே. இவங்க மேல பேயை கொண்டு வரலனா நீ என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. தோத்து போயிட்டீங்கன்னா அவங்க சவால்னு கேக்குறாங்க. அவங்க ஐயோ பூச்சாண்டி. அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுங்க. ஒரே ஒரு விளக்கு வைங்க. அவங்க உடம்புல வர வச்சு காட்டுறேன். ஒருவேளை வரலைன்னா என்னன்னு கேக்குறாங்க. நான் எப்படி சார் வராம போகும்? பாத்தியா, இவெல்லாம் பரம்பரை பைத்தியம். இவனை நம்பி போன நீ ஏர்வாடிலாம் கேஸ் ஒண்ணு அவங்க மேல பேய் வர வைக்கணும். வர வைக்கல என்ன வர வைக்கலன்னா நீங்க சொல்லுங்க சார். நீங்க ஒரு அன்சக்சஸ்ஃபுல் மந்திரவாதின்னு ஒத்துக்கணும். நான் பூஜிக்கிற வல்லமை கொண்ட காளி அந்த ஒரு அவ பேர் என்ன எனக்கு கொடுத்ததே இல்லைங்க. நான் தானே சொன்னேன். நான் அதை எப்படி பேசி எப்படி கன்ஃபியூஸ் பண்ண நீயே பாரு. கருப்பா வாடா வா வா போவா. உங்களால பேய் அப்படின்னு இல்லாத ஒண்ண எனக்கு இன்டியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு பயம் கிடையாது. ஓ சாவாசமே அவள போடி. ஓகே சார், இவங்க பண்ணிட்டாங்க அப்படினா இவரு ஜாப விட்டுறாரு. நான் பண்ணிட்டேன்னா நான் ஏன் ஜாப விட்டுறேன்? அத சொல்றாங்களே. சபாஷ், சரியான போட்டி. பஞ்சாயத்து நடக்கட்டும். நாகப்பதினியா தொடங்கட்டும் போட்டி. கேமரா சார் தேர் போலாம். ஆனா ஒண்ணுங்க, அடுத்த அரை மணி நேரம் எனக்குமே சஸ்பென்ஸ் தாங்களே. அதை விட வர என்ன ஒண்ணு எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நான் கதியா வராம போறேன். அத்தா வீடு காத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா. கண்ணை திறந்து பாரு. Few moments later. தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. கேட்டையா, கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. கூட்டு வாங்க போய் அவனை. மீரா வருவானா மாட்டானா ஏன் தெரியல வதேர கூட்டாண்ட அமிச்சுக்கிறேன். ஐயோ அங்க பாத்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இவர் ஒரு தவறான வார்த்தையை விட்டுட்டு அவர் போய் அங்க உட்கார்ந்து இருக்காரு. இது அவருக்கு அவமானம் இல்ல, எங்களுக்கு அவமானம். எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. அந்த பயலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம். அந்த பய தோத்தான்னா அது என்ன எந்த விதத்திலையும் சேராதுன்னு தெரிவிச்சுக்கிறேன்.
அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இவங்க எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு சொல்லும் போது அது கேட்கறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்களேன். ஏமாத்துறன்றது ஒரே நிமிஷம் இருங்களேன் சார். ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். என்ன ராசிக்காரங்களை எளிதா பேய் பிடிக்கும், எந்த ராசிக்காரங்களை எளிதா பேய் பிடிக்காது, ஏன் பிடிக்கும்? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உங்க பேர் சரவணன். சா வா பா மா என்ன எழுத்து சொல்லுங்க. ரா வா மா கா. கா முதல்ல சொல்ல, முதல்ல பா சொன்னீங்க. மால இருக்கிறோம் இருக்காரு, கூல இருக்கிற குமாரம் இருக்காரு. அது மாதிரி 4 எழுத்துக்கள் உள்ளவங்க அதுல பாதிக்கப்படுறாங்க. பேய் அழகா இருக்குமா கொடூரமா இருக்குமா? குட் கொஸ்டின். நீங்க பேய பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க, வேற மத்ததெல்லாம் நீங்க பேசல. வேற என்ன இருக்கு? நீங்க என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுங்கிறீங்க? ஒடி சத்தம் இருக்கு, ஏவல் இருக்கு, பில்லி இருக்கு, சூனியம் இருக்கு, கொடோடா இருக்கு, வயர்ன குட்டி இருக்கு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எத்தனை பிள்ளைகளை சித்திரவதைக்கு ஆளாகிருக்கான்னு எங்களுக்கு தெரியும். நாங்க உயிரை பணிய வச்சு செய்யறோம். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா? எல்லாமே செய்யுங்க. என்ன? நசி மசியாக்கும், மசி நசியாக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உங்களை வெளியெடுத்துருவேன். உங்களை ஒரு 4 நாள்ல வெளியெடுத்துருவேன். உங்களை 4 நாள் இந்த இடத்த விட்டு வெளியேற்றிருவேன். என்னடா புடவை வைக்கிற மாதிரி எடுத்து காட்டுவான்றான். காட்டுங்க. இந்த இடத்துல இருந்து, இந்த பதவியில இருந்து உங்களை வெளியேற்ற முடியும். இது சத்தியம் ஐயா. மஜா ஆ கயா. மஜா ஆ கயா. தைரியம் இருந்தா செய்யறா பார்க்கலாம். உங்களுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு. நீங்க அம்மா அழைச்சிட்டு போயிருங்க. உங்களுக்கு நல்லா இருப்பீங்க, வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். வெரி குட். ஆர் யூ ஓகே? ஆர் யூ ஓகே பேபி? முடிய போகிற டைம்ல நாய் கொலைச்சது. நானே கேட்டேன், என்னங்க நாயெல்லாம் கொலைக்குது அப்படின்னு. நாய் கொலைச்ச உடனே அவர் கொஞ்சம் சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. சண்டோ இங்க வா. ஐயா யாருக்காரப்பே அவர் இன்னும் நான் பூஜை பண்ணணும், நீங்க போங்க நான் முடிச்சிட்டு வரேன்னு இருக்கேன். என்ன மச்சான், அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா? அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. வேற என்னென்ன மாதிரியான ஸ்கேரியான மெத்தடாலஜிஸ்லாம் இவங்க வச்சிருக்கதா நினைக்கிறீங்க? உயிரோட உள்ள சேவலை கடிப்பாங்க, அப்படி ரத்தம் இந்த சேவலை கடிச்சு சாப்பிடுவாங்க. என்ன பண்ணி பேயாட வச்சிடறாங்க? குடுகுடுப்ப சத்தம், அப்புறம் அந்த சின்னதா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று உடுக்க மாதிரி வச்சிருப்பாங்க, அதை வச்சு ரொம்ப ஃபோர்ஸா தட்டுவாங்க. நீ இங்கே தங்கிட்டியா? ரொம்ப அவளோட உருவாக்குறாங்களே. ஏய் திரும்பிரு. என்ன நடந்தது சார்? முடிஞ்ச வரையிலும் முயற்சி பண்ண சார். அதாவது ஒரு தூய்மையான உடம்புல ஆவியை வர வைக்கிறதுன்றது வந்துட்டு ஒரு கடினமான ஒரு விஷயம். முயற்சி பண்ணும்போது அவுட்டர்ல சிம்டம்ஸ் கிடைச்சது. அம்மா அவுட்டர்ல சிம்டம்ஸ் கிடைச்சதுங்களா? ஒரு கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம். வாங்கடா. பில்டிங் அவுட்டர்ல நாய் கொலைச்சத சொல்றேன். அதானே சொல்றீங்க. அந்த நாய் இங்கேயே இருக்குதாங்க, எப்போதும் அப்பப்போ கொலைக்கும். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு தூய்மையான உடல்ல இறந்து போன ஆவிகளை வர வைக்கிறது கடினம்ங்கிறது இன்னைக்கு நான் ரொம்ப கரெக்டா உணர்ந்தேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவங்க கிராமத்து ஆளு, இப்ப அவங்கள கொண்டு வந்தா அவங்க உடம்புல ஏத்திடலாமா? வர வைக்கலாம் சார். இவங்க என்னை விட பயிற்சி பெற்றவங்களா இருக்காங்க. என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? போறப்போ இவங்க என்ன ஒரு ஆக்ரோஷம், நான் பண்றேன் பாரு, அதே வந்த உடனே டோட்டலி டாப்ஸி டர்வி அப்ரோச். சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? நீ கேரளா தான் நம்ம? ஆமாங்க. நம்பூதிரின் இருக்காங்களா? ஆமா இருக்காங்க. அவங்க என்னம்மா பண்றாங்க? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. மறுத்தா அவங்க என்ன ஆவாங்க? ரத்தம் கக்கி சாவாங்க. ஐயோ, நான் அப்படி சொல்லலையே. அடுத்த என்ன சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஒரு விஷயத்தை உண்மை இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல, அந்த துணிச்சல் அவங்கள்ட்ட நிறைய. தேங்க்ஸ் a lot. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.